வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை மூக்கடலையை வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வெள்ளை மூக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் அவிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். 100 கிராம் அளவுக்கு மூக்கடலை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம இந்த பக்கோடாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு லெமன் ஜூஸ் கொஞ்சம் தேவை, ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு, 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. அடுத்தது பக்கோடாக்கு முக்கியமான பொருள் தேவை, அதுதான் கடலை மாவு. கடலை மாவு 3 ஸ்பூன் அளவுக்கு, அரிசி மாவு 1½ ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன், கொத்தமல்லி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மூக்கடலை கூட மிக்ஸ் ஆகிறபடி பிசைஞ்சிக்கலாம். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு அரிசி மாவு, அடுத்து கடலை மாவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அந்த மிளகாயை சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸையும் நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். பொடியை நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறபடி நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு கரெக்டாக நம்ம பக்கோடா செய்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப லிக்விடாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மூக்கடலை கூட ஒட்டாது. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. அடுத்து நான் வேக வச்சுருக்க வெள்ளை மூக்கடலையை இந்த பக்கோடா மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக மூக்கடலையில் மாவு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா கிளறியாச்சு. அடுத்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பக்கோடா பொரிக்க எவ்வளோ எண்ணெய் தேவையோ அது மட்டும் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூக்கடலை பக்கோடாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மூக்கடலை, அந்த மூக்கடலையை எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உதிரியாக விழுற மாதிரி போட்டுக்கணும். மொத்தமாக போடக்கூடாது, இப்படி உதுத்து விடுற மாதிரி. எண்ணெய் ஹீட்டாகவே இருக்கணும். ஸோ நல்ல ஹீட்லேயே இருக்கட்டும். கை பார்த்து போடுங்க, கையில் எண்ணெய் தெரிச்சிட போகுது, கவனமாக செய்யுங்க. நல்ல ஹீட்டில் இருக்கும்போது சூப்பராக பொரிஞ்சிடும். நம்மளுக்கு வெள்ளை மூக்கடலை அழகாக பொரிஞ்சு வரும். ஓகே, இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே சூப்பராக நம்மளுக்கு பக்கோடா ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் இதை எடுத்துக்கிறேன். தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். ஸோ எண்ணெய்லாம் ரிலீஸ் ஆகிடும். இதே மாதிரியே நம்ம அடுத்த பேட்சும் போட்டு பொரிச்சு வச்சுக்கலாம். சூப்பராக வெள்ளை மூக்கடலை வச்சு பக்கோடா செம்ம ஸ்பைஸியாக இருக்குங்க. ரெடி பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மூக்கடலை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.